ஹாய். ஸோ மத்தியானம் லஞ்செல்லாம் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி சிம்பிளாக சனா வெந்தயக்கீரைலாம் போட்டு இதுதான் பண்ணியிருந்தேன், புலாவ். அதை வந்து நான் ரீல்ஸாக எடுத்திருக்கேன், ஷார்ட்ஸ் வீடியோவாக இருக்கும், ரெசிபி பார்த்துக்கலாம். ஸோ உட்காந்து விளாக் பார்த்துட்டு இருந்தேன்னா அதில் வந்து அவங்க பனானா கேக் பண்ணாங்க. திடீர்னு எனக்கும் சாப்பிட்ணுன்னு ஆசையாகிடுச்சு. கோதுமை மாவு வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன்னா, கோதுமை மாவு பார்த்திங்கன்னா ஒரு கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கு பதில் கொஞ்சமாக மைதா சேர்த்துக்கலாம் அப்படின்னு வெல்லம் வாழைப்பழம்லாம் சேர்த்து தான் கேக் பண்ண போகிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது பார்த்தா டக்குன்னு டெம்ப்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லுங்கள். வால்நட்ஸுமே கூட நிறையா இருக்குது. ஸோ வால்நட் அண்ட் பனானா போட்டு கேக் பண்ணலாம். ஸோ அன்னும் வாங்கிட்டு வந்த வால்நட் ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அது வாழைப்பழம் எல்லாம் போட்டு கேக் பண்ணலான் இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, அப்படியே உங்கள் கூட ரெசிபியாக ஷேர் பண்ணிக்கலாம், விலாக் எடுத்த மாதிரியும் ஆச்சு அப்படின்னு. ஸோ ஈவினிங் காஃபிக்கு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக போட்டு தான் செய்ய போகிறோம். நாட்டு சக்கரை போட்டு செய்ய போகிறேன், சுகர் சேர்க்காமல். ஸோ அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் மைதா வேணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இது கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சமாக மைதா கோதுமை மாவு வாங்கணும். ஸோ அதனால் இந்த டஸ்டிங் பண்ணுறதுக்கும் எண்ணெய் பாட்டிலில் ஊற்றுனேன்னா சன்ஃப்ளவர் ஆயில் சிந்திருச்சு. ஸோ அதையே இதில் தடவி வச்சுட்டேன். ஸோ கொஞ்சமாக நம்ம மாவு போட்டும் டஸ்டிங் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பெருசே எடுத்துக்கலாம், கொஞ்சம் தான், ஆனாலும் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ வாழைப்பழத்தை முதல்ல மேஷ் பண்ணிவிட்டு பாக்கி ஐட்டம்ஸ் அப்படியே செய்ய ஆரம்பிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை பயிரும் இதுவும் ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலையுமே எப்படி ஆகுதுன்னு தெரியல. பச்சை பயிர் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே லைட்டாக முளைக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு. நைட்டு தான் ஊற வச்சுருந்தேன். சனா வந்து லேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ கேக் வேலையை பார்க்கலாம். தேவையான ஐட்டம்லாம் முதல்ல எடுத்து வச்சுட்டேன், இல்லைன்னா எதையாவது மறந்துடுவேன். 1 கப்பு கோதுமை மாவு இல்லைன்னா மைதா சேர்த்துக்கலாம். வனிலா எசன்ஸ், 1/2 கப்பு பால், 1/4 கப்பு எண்ணெய். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 வாழைப்பழம் போட்டால் போதும், ஒன்று நம்ம சாப்பிட்றலாம். அது போக முட்டைலாம் சேர்க்க போகிறது இல்லையா, அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்க்கணும். ஸோ இப்போ நம்ம ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கடை ஃபோர்க் வச்சு வாழைப்பழம் மேஷ் பண்ணிக்கலாம். குட்டியாக தான் இருக்குது, 2 பழம் போட்டால் போதும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு. ஸோ எக்லெஸ்னுங்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். வால்நட் அண்ட் பனானா காம்போ எப்பயுமே சூப்பர் தான். ஸோ ஒரு பழம் நம்ம சாப்பிட்றலாம். ஸோ இதை ஃபோர்க் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட லிக்விட் ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அரை கப்பு பால், 1/4 கப்பு எண்ணெய், கொஞ்சமாக வனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் அளவு ஊற்றினா போதும். இதுக்கு கூட வெல்லம் வந்து 1/3 கப் சேர்க்கணும். நான் வந்து நாட்டு சக்கரை பொடிச்சதே கிடைக்குதில்ல, அதுதான் எடுத்திருக்கேன். ஸோ உப்பு வேணும்னாலும் 1 சிட்டிகை சேர்த்துக்கலாம். ஆனால் இதிலே பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையிலே கொஞ்சம் உப்பு லைட்டாக உப்பு மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா, ஒரு டீஸ்பூனுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். இது இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் சின்னமன் பவுடர்.
அதான் இருக்கும். ஸோ மாவு போட்டுட்டு இப்போ நிறைய மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிடலாம். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டக்குன்னு ரெடி ஆகிடுது பாருங்கள். பசங்க கேக் கேட்டாங்கன்னா வீட்டில் இருக்க ஐட்டம் வச்சே செஞ்சிடலாம். ஆக்சுவலாக ஒரு வேளை பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இல்லைன்னா ஈனோ கூட போடலான்னு நினைக்கிறேன். ஒரு தடவை நான் அப்படி தான் மறந்துட்டேன், பேக்கிங் பவுடர் இல்லாமல் அப்புறம் ஈனோ தான் போட்டு பேக் பண்ணேன். நல்லா தான் வந்தது. அவ்வளோதான், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இப்போ நம்ம வால்நட்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். 180 டிகிரியில் வச்சுட்டு முதல்ல ஒரு 10 மினிட்ஸ் செட் பண்ணிக்கலாம். பொம்மை செலக்ட் பண்ணிகிட்ருக்கான். சரி சரி ஆட்டாடு. நான் கிச்சனில் இருக்கனால இவன் கிச்சன் வாசலில் படுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் ப்ரீ ஹீட் ஆகிறதுக்குள்ளே இந்த பாத்திரம்லாம் எடுத்து அங்கே கழுவுற இடத்துல வச்சுட்டு, இது பாருங்க குட்டியோண்டு கேக்குக்கு இவ்வளோ இது, இதை கழுவுறதுக்கு போட்டுடலாம். கொஞ்சமாக வால்நட் கட் பண்ணி போட்டுடலாம் இதில். ஸோ அதாவது அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிருவோமா. மாவு ஃப்ரீசரில் வச்சிடலாம். ரப்பர் பேண்ட் தேடிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையிலேயே பெருக்கி மாப் போட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ இந்த கேக் வேகிறதுக்குள்ள என்ன பண்ணலாம், துணி மடித்து வைக்கணும். சோஃபா வந்து பேக்கும் போடணும். ஏன்னா இன்னைக்கு நேற்று டெட்டுக்கு குளிப்பாட்டி விட்டேன். ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் முடியாக இருக்கவங்களோ, அதனால் ஸோ இப்போ நம்ம வால்நட் கட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு அரை கப் அளவுக்கு தாராளமாக, நம்ம தானே சாப்பிட போகிறோம், ஹெல்த்தும் கூட. ஸோ மேலெல்லாம் டெக்கரேஷனுக்கெலாம் போட போகிறதில்ல, நான் கட் பண்ணி அப்படியே மிக்ஸே பண்ணிட போகிறேன். அதில் பாருங்கள் ஒரு 10-12 வால்நட் அரை கப்புக்கு இருக்கும். சும்மா ரஃபாக சாப் பண்ணிவிட்டு அதை கூட போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி இதுக்கு கீழே மட்டும் இந்த பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம், அடியில் மட்டும் ஒட்டாமல் வர்றதுக்கு. எனக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, கேக் எப்போ பேக் பண்ணாலுமே அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்தால் பியாமல் வரும். அந்த பொறுமையே இருக்காது. சூடாக இருக்கப்பயே அப்படியே தட்டி எடுத்துருவேன். பாதி ஒரு பக்கம் அதில் ஒட்டிக்கும், பாதி பிஞ்சு. ஆக்க பொறுத்தவனுக்கு ஆளை பொறுக்கலன்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த கதை தான். போட்டு ஸோ பார்த்தீங்களா, சூப்பராக பேட்டர் ரெடி. வேறு எதுக்கோ ஒரு தடவை வெட்டிட்டு அப்படியே பாக்கி இருந்துருக்கு. இது போதும்னு நினைக்கிறேன், அடியில் மட்டும் போடுறதுக்கு தான். ஏற்கனவே கீழே இதில் இங்கே மேடையில் சிந்தின எண்ணெய் அதில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். பரவாயில்ல, கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இது மேலேயும் வேணால் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிடலாம். அடியில் போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும், அதுதான். ஓகே. ஸோ சப்பாத்தி உருட்டுறதுக்கு கோதுமை வச்சுருப்பேன் இல்லையா, அதை டஸ்டிங் பண்ணிவிட்டேன். வீடியோ எடுக்க மறந்துட்டேன் பாருங்க. சும்மா இப்படி இதில் ஒரு ஸ்பூனை போட்டுட்டு இப்படி 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 பண்ணிட்டு பாக்கி கீழே தட்டியாச்சு. ஸோ இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். கொஞ்சம் மாவு அதையும் வேஸ்ட் பண்ணோம். யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்க, யாராவது பார்த்து திட்டுவாங்க. நல்லாயிருக்கு, நம்ம பனியார பேட்டர் இருக்கும்ல அந்த மாதிரி. சூப்பராக இருக்கு. ஸோ ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. மிடில் ரேக்கில் வச்சுட்டு பேக் பண்ணிக்கலாம். 2 ராடுமே ஆனாக இருக்கணும். 180 விட கொஞ்சம் ஒரு 170 வச்சுக்கிறேன். முதல்ல ஒரு 40 மினிட்ஸ் வைக்கிறேன்.
பார்த்துட்டு ஒருவேளை பேக் ஆகலை அப்படின்னா நம்ம திரும்ப ஒரு 5-10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டூத்பிக்கு க்ளீனாக வரலன்னா அந்த மாதிரி பேக் பண்ணிக்கலாம். ஸோ டிஷ்வாஷர் போட்டிருந்தேன், இதை வந்து இப்போ எடுத்து வைக்கணும். ஆக்சுவலாக நைட்டு போட்டது, காலையில் எடுக்கலை. இதில் இருக்க பாத்திரம் எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறனால மெதுவாக தான் எடுத்து வைக்கிறேன். பாத்திரம்லாம் எடுத்துட்டு தொடச்சாச்சு. ஸோ இதுதான் என்னோட மிஷின் மாடல் IFB நெப்டியூன் FX. கொஞ்சம் பழைய மாடல் தான் இது. பாத்திரம்லாம் பாருங்கள் நல்லா பளபளன்னு ஆகிடும். சுடு தண்ணி வச்சு அலசுது இல்லையா, அதனால நல்லா க்ளீனாக தான் இருக்கும். நிறைய இது எடுத்து உள்ளே வச்சுட்டேன், எங்கள் இடம் இல்லை. நிறைய பேர் எங்கிட்ட டிஷ்வாஷர் யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக வர மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் சமையல் பார்த்திங்கன்னா எப்பயுமே எண்ணெய் பிசுக்கு எல்லாம், வெளிநாட்டிலலாம் அவங்களுக்கு அவ்வளோவா இருக்காது. முக்கால்வாசி கிளாஸு இந்த செராமிக் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. நமக்கு ரொம்ப ஸ்டீலு, இப்போ அலுமினியமே கூட நிறைய பேர் நம்ம அதெல்லாம் கழிக்க ஆரம்பிச்சிட்டோம். பட் இந்த மாடல் பார்த்திங்கன்னா டீ பாத்திரம்லாம் உள்ளே நம்ம லைட்டாக தேய்க்காமல் வச்சோம்னா க்ளீன் ஆகாது. ஆனால் இப்போ நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்குறேன். லேட்டஸ்ட்டாக இப்போ வருது பார்த்தீங்களா 23 அந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா டீ பாத்திரம் நீங்கள் அலசாமையே வச்சா கூட நல்லா உள்ளே இருக்கிறதெல்லாம் போயிடுது. ஆக்சுவலாக அது என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, 2 மேலே ஒரு ஃபேன் மாதிரி இருக்கும், கீழே இருக்கும். அதில் ஃபுல்லாக ஓட்டையாக இருந்தால் அதில் தண்ணி அடிக்கும், ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி மேல் பக்கம் இருந்தும் கீழே ஒரு இதுலேயும். ஸோ அது அடிக்கிற ஃபோர்ஸு ப்ளஸ் நல்ல சுடு தண்ணி, அந்த சோப்பு அதெல்லாம் சேர்த்து தான் பாத்திரத்தோட பிசுக்கு எல்லாம் போகிறது. தண்ணி வந்து நம்ம கையில் கழுவுறதோட ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். ஏன்னா அதே இதுதான் திருப்ப இது பண்ணிவிட்டு அப்புறம் அலசறதுக்கு ஒரு தடவை எடுக்கும். அதனால் நம்ம லிட்டர் கணக்கில் அளவு எடுத்தோம் அப்படின்னா நார்மலாக நம்ம கையில் இஷ்டத்துக்கு தண்ணி திறந்து விட்டு கழுவி விட்றோம். எவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகுது அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து காலியாகாது. ப்ளஸ் நல்லா கொதிக்கிற தண்ணியில் கழுவுது பார்த்திங்களா, நம்ம பச்சை தண்ணியில் அலசுகிறோம். அதனால் வந்து ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ஆனால் உள்ளே கொஞ்சம் கரை இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா நான் லைட்டாக தேய்ச்சிட்டு தான் வைப்பேன். சும்மா போய் எல்லாம் சொல்ல மாட்டேன், அப்படியே பளபளன்னு வந்துடுதுன்னு. டீ பாத்திரம் பால் பாத்திரம்லாம் இருந்துச்சுன்னா லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிட்டு வச்சுருவேன். எனக்கு பார்த்தீங்கன்னா சிங்க்குக்கு பக்கத்துலேயே இருக்கனால ஒருவேளை மெஷின் லோட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 4-5 பாத்திரம் சேர்ந்துச்சுன்னா லைட்டாக அதில் இருக்க கருவேப்பிலை ஏதாவது இருந்ததுன்னா அப்படியே போடக்கூடாது. அப்புறம் அது ஃபில்டர் போய் அடைச்சிக்கும். அப்புறம் அது பெருசாக அதை மெயின்டைன் பண்ணணும். அதனால் எடுத்து நம்ம கூப்பாட பாலில் போட்டுட்டு சும்மா நிறைய பேர் தண்ணியில் அலசாமல் போடுவாங்க. நான் வந்து ஃப்ரீயாக இருக்கேன் பார்த்தீங்களா, அதனால சும்மா தண்ணியில் இப்படி காட்டிட்டு அப்பப்போ எடுத்து அப்படியே அடுக்கிட்டு இருப்பேன். ஒருவேளை நீங்கள் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு சிங்க்குக்கு பக்கத்தில் கிச்சன்லேயே இருக்கா மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது இங்கே இருக்கும் கிச்சன் சிங்க்கு, பால்கனியில் எங்கேயாவது வச்சுருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம சிங்கில் சேர்கிற பாத்திரத்தெல்லாம் ஒரு டப்பில் இது பண்ணி திருப்ப எங்கேயாவது வச்சுருக்க இடத்துக்கு கொண்டு போய் அதில் லோட் பண்ணி திருப்ப அன்லோட் பண்ணுறப்பையும் அதுலேருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து அது வந்து உங்களுக்கு டபுள் ட்ரிபிள் வேலையாக தெரியும். அதுக்கு நம்ம கையிலேயே பாத்திரம் கழுவிட்டு போயிடலாம். உங்களுக்கு மெஷின் அதாவது டிஷ்வாஷர் வாங்கணும் அப்படின்னா சிங்க் பக்கத்துலேயே கிச்சனில் ஒரு இடம் ஏற்பாடு பண்ணிவிட்டு அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், டபுள் வேலையாக இருக்காது. ஸோ நிறைய பேர் வாங்கிட்டு அதனாலே எனக்கு தெரிஞ்சு விற்றுருவாங்க, இல்லைன்னா துணி போட்டு மூடி வச்சுருப்பாங்க. சொல்கிற காரணம் இதுதான், டபுள் ட்ரிபிள் வேலை ஆகிடுது எங்களுக்கு. இங்கேருந்து தூக்கிட்டு போய் அதை லோட் பண்ணி திருப்ப எடுத்து திருப்ப கொண்டு வந்து திருப்ப அடுக்கி, இதுனா இங்கே தானே இருக்குது அப்படியே கொண்டே அதில் வச்சுருவேன். எடுத்ததும் அப்படியே அடுக்கிடுவேன் பாருங்கள். ஏன்னா கிச்சன்லேயே இருக்குது, நம்ம இப்படி எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துக்குலாம் போக வேண்டாம். ஸோ வைக்கிறதா இருந்தால் இந்த ஒரு இது கிச்சனுக்குள்ளேயே வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லேட்டஸ்ட் மாடல் நிறையா இருக்குது. ரிவ்யூ பார்த்துட்டு LG அப்புறம் ஏதோ சில கம்பெனி பாஷ் எல்லாம் சொல்கிறாங்க இப்போதைக்கு ஃபார் இந்தியன் குக்கிங்க்கு ஏற்ற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பிசுக்கெல்லாம் வந்து டக்குன்னு போயிடும் அந்த மாதிரி. நான் சில வீடியோ பார்த்துருக்கேன், அவங்க வந்து டீ பாத்திரம்லாம் அப்படியே காட்டிட்டு போடுவாங்க, எடுத்தால் நல்லா க்ளீனாக போயிடுது. என்னோட மிஷின் இந்த மாடல் அந்த மாதிரி போகாது. ஸோ அதனால் நீங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு நிறைய யூடியூப்பில் வீடியோஸ் இருக்குது, வாங்கணும்னு ஐடியா இருந்ததுன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கிட்டத்தட்ட 8-10 வருஷத்துக்கு வரும். வாங்கி போட்டுட்டீங்க அப்படின்னா எண்ணெய் முடித்த உடனே ஒரு துணியை வச்சு நல்லா துடைச்சிட்டிங்கன்னா துரு பிடிக்காமல் இருக்கும். அதில் தண்ணியெல்லாம் சிங்குக்கு பக்கத்தில் வச்சு சில பேர் இதில் கழுவுறப்ப அதெல்லாம் தண்ணி போச்சுன்னா அந்த லெக்கு அந்த சைடு எல்லாம் துரு பிடிச்சிரும். அந்த மாதிரி இல்லாமல் மெயின்டெனன்ஸ் எது வாங்கினாலுமே அப்பப்போ தொடச்சி பாத்திரம் எடுத்த உடனேயே அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு உள்ளே ஒரு பெருசாக போட்டு தேய்க்க வேண்டாம், அழுத்தி அந்த ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு மூடிட்டோம் அப்படின்னா துரு இருக்காது, ஸ்மெல் இருக்காது. அந்த மாதிரி தான். ஹோப் நான் சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்குறீங்க அப்படின்னா ரிவ்யூஸ் பார்த்துட்டு லேட்டஸ்ட் மாடலாக இந்தியன் இதுக்கு தேவையான மாதிரி இருக்க மாதிரியான டிஷ்வாஷர் பார்த்து வாங்குங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் எடுத்து நான் இப்போ கடகடன் பாக்கி அடுக்கிடுறேன். ஸோ பாத்திரம் கழுவியாச்சு. இதெல்லாம் அன்றைக்கி மாவு அரைச்சது தண்ணி சிந்திருந்தது, துடைக்கலை. அதனால் கொஞ்சமாக
ஒரு வேலை வச்சா அப்படியே யோசிச்சோன்னா திருப்ப ஏதாவது வேலை வந்துடும். சரி கையோட முடிச்சிருவோம் அப்படின்னு இதையும் தொடச்சிட்ருக்கேன். இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் எல்லாம் அழுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க, அழுக்கே தெரியாது. ஆக்சுவலாக பயங்கர அழுக்காக இருக்குது இந்த இடத்துல. மற்ற கலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு தெரியும் அழுக்கானது. வெள்ளையில் வந்து அழுக்காகிறதே தெரியாது. நம்ம கிட்ட உத்து பார்த்தோம்னா தான் ஓ அழுக்காக இருக்குது அப்படின்னு தோணும். ஏன்னா இந்த டஸ்ட்பின்காக திறப்பாங்களா, அது அப்படியே அழுக்கு ஹேண்டில் கிட்ட மட்டும். ஸோ அதனால் யாரும் கிச்சனில் ஒயிட் போடணுன்னா நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஒயிட்டு தாராளமாக போடலாம். பார்க்கவும் நல்லா குட்டி கிச்சன் தான் என்னது. வெள்ளையாக நல்லா வெளிச்சமாக இருக்கனால உங்களுக்கு கிச்சனே வந்து நல்லா பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், வெளிச்சமாகவும் இருக்கும். முக்கால்வாசி டைம் கிச்சனில் நிறைய பேர் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்லா காத்தோட்டமாக வெளிச்சமாக இருந்தால் நல்லாயிருக்கும், வேலை செய்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இன்னும் கீழே உட்காந்து எந்திரிக்கிறதெல்லாம் கஷ்டமாக இல்லை. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து எந்திரிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த பிரச்சனை இல்லை, நல்லா உட்காந்து எழுந்திருவேன் டக்குன்னு. அஞ்சு நிமிஷம் கூட ஆள முடிஞ்சது கேட்டிங்களா, தொடச்சாச்சு. இன்னும் பிசு பிசுன்னு ஒட்டுது, போக மாட்டேங்குதே. राम के आदर्श, राम के मूल्य क्षण तो है ही, लेकिन इसके साथ ही यह क्षण भारतीय समाज की परिपक्वता के बोध का भी क्षण है. பாருங்க, கிட்டத்தட்ட முடிய போகுது. ராம் மந்திரோட இது பார்த்துட்டு இருந்தேன், பார்த்துட்டே வேலை முடிச்சிட்டேன். 40 மினிட்ஸ் ஆக போகுது. ஸோ சோஃபா க்ளீன் பண்ணியாச்சு, துணியும் மடிச்சாச்சு. இது கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், 0க்கு வந்துருச்சு. எடுத்து பார்ப்போம். வெந்துருச்சான்னு பார்ப்போம். வாவ், சூப்பராக வெந்துருச்சு. ஸோ இது ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணலாம். கேக் கொஞ்சம் ஆறிடுச்சு. மைக்ரோவேவில் பிளாக் காஃபிக்கு வச்சுருக்கேன். ஸோ
அவ்வளோதான், ஈவினிங் ஆயிடுச்சு. நம்ம கேக் எப்படி இருக்கு பார்க்கலாம். இன்னைக்கு பிரியாம ஒழுங்கா வந்திருக்கு. சூப்பர். ஸோ மைக்ரோவேவில் வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் வெளியே போயிருக்காரு, அதனால தான் தனியாக காஃபி. ஸோ கட்டங்காப்பி. கேக் ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். ஸ்லைஸ் பண்ணலாமா? சூப்பரா வந்திருக்கு பாருங்க. ஸோ கேக் டேஸ்ட் பண்ணலாமா? நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. ஸ்வீட் ரொம்ப கம்மி, மைல்டு ஸ்வீட் தான். காஃபி டீ கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி, டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ அவ்வளோதான். நான் போய் ஏதாவது ஒரு வெப் சீரிஸ் போட்டுட்டு காஃபி என்ஜாய் பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.